ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். 2014ல் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன லேட்டஸ்ட் ப்ரை அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவங்க வந்து நைட்டில் ரவுண்டிங்கில் இருக்கும்போது ஒருத்தன் குடிபோதையில் முன்னாடி நின்று ஒருத்தர் மேலே காரை ஏற்றிடுறான். போய் பார்த்தா அந்த காரில் அடிப்பட்டவர் கீழே இறந்து போனவரை காணலை. ஸோ பாடியை காணும், இருந்தாலும் உன்னை அரெஸ்ட் பண்ணி நான் ஜெயிலில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வைக்கிறாங்க. அதே சமயம் அவங்க ஜெயிலில் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு, அவனை காணும், நான் அவங்கள ஜெயிலில் வைக்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்க ஆஃபீஸர்கிட்ட சொல்ல, அவன் வாக்கி டாக்கில் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அந்த மாதிரி பாடி எங்கேயாவது இருந்தா அப்படியா, அடிப்பட்ட யாராவது இருந்தால் அவனை கூட்டிகிட்டு ஸ்டேஷன் வாங்க அப்படின்றாங்க. அவன் தேடி பார்க்குறாங்க, இல்லை. ஸோ இவன் காரை பார்க்கும்போது அவன் காரில் அந்த அடிப்பட்டதுக்கான அவரோட ரத்தம் இடத்துல இருக்கு. ஸோ இவன் அடிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்மும் பண்றாங்க. அதே சமயம் அந்த ஜெயிலுக்குள்ள இன்னும் ஒரு 4-5 பேரும் இருக்காங்க. ஸோ அந்த அடிபட்டவரும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு ஜெயிலுக்குள்ள வந்துடுறாங்க. ஸோ ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கும் போது இவருக்கு ஒரு விதமான சக்தி, பவர். அதாவது என்ன பவர்னா, ஒருத்தவங்களோட கையை தொட்டு பார்த்தாருன்னா அவங்களோட ஆன்மாவோ அவரோட பேச முடியும். அப்படின்னு அவங்களோட ஆன்மா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுச்சு, எவ்வளவு கொடுமைகள் பண்ணுச்சு, நல்லதா கெட்டதா அப்படின்ற விஷயத்த இவரால் சொல்ல முடியும். ஸோ அந்த ஜெயிலுக்குள்ள இருக்க எல்லாருமே கெட்டவங்க தான், ஹீரோயினியே தவிர. ஸோ அவங்க எல்லாருமே என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் தொட்டு தொட்டு பார்த்துட்டு அவங்களையே இவர் நீ இப்படி பண்ணா இறந்துருவா, அதுக்கான பரிகாரம் இது அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ உண்மையிலே அவர் யாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஹீரோயினிக்கு வருது. ஸோ அதே சமயம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கெட்டவனா திடீர்னு மாறிடுறான், அவையே மாறுறான். இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கவர் யார், இவன் கடவுள் மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு புரியாத புதிராக அந்த திரைக்கதை அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஸோ இறுதியில உண்மையில யாரு இவர், எதுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்தாரு, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அவர் இருக்க வேண்டிய காரணம் என்ன, குறிப்பா ஹீரோயினியை அவர் செலக்ட் பண்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது எல்லாமே அடுத்த 1.5 மணி நேரத்துல இந்த படம் நமக்கு பதிலா சொல்லுது. இப்ப அந்த படத்துல எனக்கு பிடிச்ச சீன் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. ஒரு பயங்கரமான ஒரு கொலாப்ஸான ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்ல முடியும். என்ன நடக்குது அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் நமக்கு சுத்தமா புரியாது. வருவார், ஆக்சிடென்ட் ஆவார், தொடுவார், ஏதோலாம் நடந்துட்டே இருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்கவே நமக்கு ஒரு ½ மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துல எங்கேயுமே பிசிறு தட்டாம, ஒரு சின்ன லேகு கூட இல்லாம அடுத்த ஒரு 1 மணி நேரத்தை இந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப அழகா அப்படியே எடுத்திருப்பாரு படத்தோட டைரக்டர். குறிப்பா ஹீரோயினி. ஸோ நிறைய அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எக்கச்சக்கமான கெட்டவங்க இருந்தாலும் ஹீரோயினி மட்டும் கொஞ்சம் நியாயமா இருக்க பாக்குறாங்க. ஸோ அந்த நியாயத்துக்கு என்ன பரிசு அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத கிளைமேக்ஸ்ல அழகாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்வளவு கெட்டது நடந்தாலும் நான் நியாயமா தான் நடப்பேன் அப்படிங்கிற விஷயத்த ஹீரோயின் தெளிவாகவே போர்ட்டபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி நீங்க அநியாயம் பண்ணாலோ இல்லை நீங்க தெரியாம பண்ற தப்புக்கு உங்களை கடவுள் தண்டிக்க மாட்டாரு. பட் நீங்க தெரிஞ்சே ஒரு தப்பை பண்றதும் இல்லாம அந்த தப்பை மறைக்கிறதுக்கு ஒரு தப்பு பண்ணுவீங்களா, அதுக்கு தண்டனை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்தின் மூலமா நமக்கு போர்ட்டபிள் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பா அந்த படம் ஃபுல்லாவே ஒரு நைட் ஃபுல்லா நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ செக்ஷுவலாகவும் நியூடிட்டியாகவும் இந்த படத்துல கண்டென்ட் இருக்கு அப்படின்னபடியா இந்த படத்தை நீங்க ஃபேமிலிஸா பார்க்க முடியாது. ஒரே ஒரு காட்சி மட்டும்தான். ஸோ ஃபேமிலியா பார்த்தா உங்களுக்கு அடி உத கன்ஃபார்மா. ஸோ அதனால ஃபேமிலியா பார்க்காதுங்க. நீங்க ஒரு 15+ இருந்தா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்துல எனக்கு பிடிச்சது ஆர்ரைட்டரான கண்டென்ட். இந்த படத்துல ஆர்ரைட்டரான கண்டென்ட் படம் ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னபடியா நீங்க ஒரு மேக்சிமம் ஒரு 15+ இருந்தா மட்டும்தான் இந்த படத்தை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா ஆர்ரைட்டர்னா ரொம்ப அக்ரெசிவான சீன்ஸ் இருக்கும். கழுத்தை இருக்கிறது, தலை துண்டா போய் விழுறது, நாக்க தனியா விழுறது அப்படின்னு எக்கச்சக்கமான சீன்ஸ் இருக்கிறபடியா. ஸோ நீங்க சின்ன பிள்ளைங்க யாரும் இதை பார்க்காதீங்க. குறிப்பா தனியா உட்காந்து பார்க்காதீங்க. அவ்வளோ ஆக்ரோஷமா எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல எனக்கு அடுத்து பிடிச்சது அந்த செட்டு, போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு செட் இருப்பாங்க. அது ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க. குறிப்பா அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வர்ற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப அருமையா எடுத்திருப்பாங்க. ஒரு ரியலா எந்த ஒரு சிஜி ஒர்க்கும் இல்லாம அண்ட் சூப்பரான அந்த ஃபயர் கன் ஃபைட் ஆகட்டும், ஷூட் பண்ணும்போது குடல் அப்படியே தெரிச்சு விழுறது, அந்த பிளாஸ்ட் ஆகுறது அப்படின்னு பல காட்சிகள் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எடுத்திருந்தது இந்த படத்துல மேல ஆர்வத்தை நமக்கு கூட்டி இருந்துச்சு. அண்ட் IMDb இந்த படத்துக்கு ஒரு டீசென்டான ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. 5/10 இந்த படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படத்தோட மேக்கிங். அதாவது படத்தோட ஃபுல் அண்ட் ஓவராலா மேக்கிங் இல்லாம ஃபைட் சீக்வன்ஸுக்கு நிறையவே மெனக்கட்டு இருக்காங்க. ஸோ குறிப்பாக கடைசியில் வர அந்த ஒரு 25 மினிட்ஸ் அந்த ஃபைட் சீக்வன்ஸுகளை ரொம்பவே மெனக்கட்டு, ரொம்பவே டைம் எடுத்து ஒரு சீன்ஸும் அவ்வளோ அழகாக பார்த்துருப்பாங்க. ஸோ இப்படியான இக்கட்டான சூழ்நிலைகளை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக எடுத்திருப்பாரு. ஒரு ஷார்ட்ஸையும் கொலை பண்ணுற ஷார்ட்ஸ் எல்லாமே ஜூம் அப்பில் வச்சு ரொம்ப அழகாக அப்படியே எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு மனுஷனை கொல்லும் போது அவன் அந்த ரியலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொம்மையை கிரியேட் பண்ணி அதுக்கான அவனை மாதிரி ஒரு பொம்மையை செய்து அதை கொல்ல பண்ணுறது அப்படின்னு பல விதமாக அந்த படத்துக்கு கஷ்டப்பட்டு அந்த சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு ரியலாக கேமரால ஜூம் அப்பில் காமிக்கும் போது
வந்து நமக்கே பார்க்குறப்போ டக்குனு சாப்பிட்டு இருக்கும்போது குபீர்னு வாமிட் எடுத்துகிற மாதிரி காட்சிகள் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் ஒரு ரைட்டரான ஃபேன்ஸ் அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து இந்த ராங் டர்ன் படம் இந்த மாதிரியான படங்கள்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கான படம் தான் இந்த படம். தமிழ் டப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிலோ ஆவரேஜான தமிழ் டப்பா தான் இருந்துச்சு. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து தமிழில் பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்டர் என்ன கேட்டால் வந்து ஒரு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியுறதுக்கு நல்ல ஒரு சீக்கிரமாக கனெக்ட் ஆகிக்கலாம் நம்ம படத்தோட அப்படின்னு சொல்லி. இல்லை எனக்கு தமிழே ஓகே அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணாலே இந்த படம் வந்து உங்களுக்கு தமிழில் கிடைச்சேன் போய் பாருங்கள். டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹாரர் மூவி தான் அந்த படம். பட் ரொம்பவே ஒரு கொலாப்ஸான ஸ்க்ரீன் பிளே. பட் நீங்கள் நல்லா பார்த்தா நம்மளால அந்த ஸ்க்ரீன் பிளேயை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதான் உண்மை. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.